எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய சட்னி. இட்லி, தோசை அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னியை. இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மூட் ஷாப்பிங் ஆப். இப்போ எப்படி பண்ணுறாங்கிறத ரெசிபிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த காரசாரமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்தது பழுத்து தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பழமாக இருக்கனால ஒரே ஒரு பழம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்திக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். அடுத்தது அது கூடவே ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது அது கூடவே கல்லுப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்தது சட்னியை நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடித்தோடனே கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். என்கிட்ட இல்லாதனால சேர்க்கல. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்தி அதோட மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா சட்னி கலந்து விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து சட்னி திக்காகிற வரைக்கும் இருக்கட்டும் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறத. பாருங்கள், சட்னி நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லியோட இந்த சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட இட்லியும் தயாராகிடுச்சு, சட்னியும் தயாராகிடுச்சு. இப்போ சூடாக இட்லியோட சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த சட்னி இட்லியை விட தோசைக்கு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.